நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். நான்கு மணிக்கு நாலடியார் என்ற வரிசையிலே நான் நேற்று முதல் உங்களுக்கு நாலடியார் பற்றி பாடல்களை பாடிக்கொண்டு வருகின்றேன். இன்று 5வது பாடல் தொடங்கி 8 பாடல் வரை 5, 6, 7, 8 4 பாடல்கள் கண்டு மகிழ்ந்து கேட்டு என்பருவோம். என்னாரும் ஒன்றும் கையுறப் பெற்றக்கால் பின்னாறுதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவார் கோடில் தீக்குற்றம் கொடுத்தாறு செல்லும் சுரம் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். என்னாரும் ஒன்று தம் கையுறப் பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவார் கோடில் தீக்குற்றம் கொடுத்தாறு செல்லும் ஜுரம். என்னாறு ஒன்று யாதாயினும் ஒரு பொருளை தம் கையுற பெற்றக்கால் தமது கையில் கிடைக்கப்படும்படி பெறுவாராயின் பின் ஆவது என்று மூப்பு காலத்தில் பயன்படும் என்று பிடித்தீரா இருக்க பிடித்து கொண்டு சும்மா இராமல் முன்னே கொடுத்தார் இளமையிலேயே அறஞ் செய்தவர் கோடியில் தீக்குற்றம் நடு நிலைமையுள்ள அருளில்லாத கூற்றுவன் கொடுத்து தொடுத்து செல்லும் சுரம். 6 கயிற்றால் கட்டி கொண்டு போகின்ற காட்டு வழியை உய்யப்போவார் தப்பி பண்ணிய உலகம் புகுவார் என்கிறார். இதில் என்ன கருத்து என்றால், இளமையிலேயே அறம் செய்தவர்கள் புண்ணிய உலகம் புகுவார். சிறிது கிடைத்தாலும் அறம் செய்க என்பதற்கு என்னானும் என்றார். பொருள் கிடைப்பது அதன் அருமை நோக்கி பெற்றக்கால் என்கிறார். கிடைப்பது அங்கனம் அருமையாயிருத்தலின் கிடைத்த உடனேயே அறத்தில் செலவிடுக என்பது கருத்து. பிடித்திருந்தால் தாமும் உண்ணாது இருக்கன் செய்து கொண்டிருந்தால் முன்னே என்பது முதற்காலத்திலேயே என்னும் கருத்தில் வந்தது. அதாவது பெற்ற உடனேயே என்பது கோடியில் கோணுதல் இல்லாமல் நடுவு நிலைமை உள்ள அறம் செய்வார் கூற்றுவருக்கு உலகுக்கு செல்லும் வழி தப்பி புண்ணிய உலகுக்கு போவார் என்பது இப்பாட்டின் பொருளாக விளங்குகிறது. நமக்கு அரண் வழியிலே பொருள் ஈட்டினால் அதை வரியார்க்கென்றீவதே ஈகை என்பார்களே, அதுபோல நாம் அறவழியிலே ஏழை எளிய மக்களுக்கு இதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
நொய்யில் பிளவளவேனும் பகிர்மென்கள் என்று கூறுவார் அருணகிரிநாதர். அடுத்த பாட்டு, 6வது பாட்டு. இழைத்தான் எல்லை இகவா பிழைத்தெறியி இக்கூற்றம் குறித்தார் ஈங்கில்லை ஆற்றப் பெரும்பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தழியீம் தழியீம் தன்னம் படும். இழைத்த நாள் எல்லாம் இகவா பிழைத்தெறியி இக்கூற்றம் குதித்துய்ந்தார் இங்கில்லை ஆற்றம் பொருள் பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தழியீம் தழியீம் தன்னம் படும். இழைத்த நாள் எல்லை இகவா உடலோடு கூடி வாழ அளவு செய்துள்ள நாட்கள் தம் அளவை கடவா. அந்த எவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்று கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த நாளை விட்டு அதிகமாக இந்த உடல் இருப்பதில்லை என்பதை இதிலே கூறுகிறார். கடவா பிழைத்து ஓரி அந்த அளவிலும் தவறி நீங்கி கூற்றம் குதித்து உய்ந்தார் கூற்றுவனிடம் அவனிடத்திலிருந்து அப்புறப்பட்டு உயிர் பிழைத்திருப்பவர் இங்கு இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. நாளை ஒரு கால் தன்னம் தழியீம் தழியீம் படும். சாவுப்பறை தமீம் தமீம் என்று ஒலிக்கும் ஆதலால் பெரும் பொருள் ஆற்ற வைத்தீர் பெருமையை தருவதாகிய பொருளை மிகுதியாக வைத்துள்ள செல்வர்களே வழங்குமின் உடனே அப்பொருளை பிறருக்கு உதவுங்கள் என்று இந்த பாடலிலும் கைப்பொருளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் கூறுகிறார். குறித்த ஆயுளுக்கு மேல் யாரும் உயிர் வாழ்தல் கூடாமையாயின் முடியாததால் உடனே அறம் செய்து நலம் பெறுதல் வேண்டும். இழைத்த உண்டாகிய வைத்தீர் இங்கே வைத்தீர் என்றால் இங்கே வைத்து கொண்டது. தழியும் தழியும் என்பது ஒரு ஒலிக்குறிப்பாக குறிப்பிடுகிறார். அங்கனம் மேற்பட்ட பொருளை பிறருக்கு வழங்கும் கட்டாய முடையர் ஆதில் இச்செயல் அவரை நோக்கிற்று. அதாவது யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்று இதிலே கூறுகிறார். 7வது பாட்டு. தோற்றோம் சால் ஞாயிறு நாழியா வைதலும் கூற்றம் அளந்து நும் நாள் உண்ணும் ஆற்ற அறஞ்செய்தார் அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். தோற்றம் சால் ஞாயிறு நாழியாவை
நாழியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாளும் உண்ணும் நாள் உண்ணும். ஆற்ற அறஞ்செய் அருளுடையீர் ஆற்ற அறம் செய்து அருளுடையீர் ஆகுமின் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். கூற்றம் யமன். தோற்றம் கால் ஞாயிறு காலையில் தோன்றுதல் பொருந்திய பகலவனான பொருந்திய பகலவனை நாழி ஆக நாழி என்னும் அளவு கருவியாக நும் நாள் வைகளும் அளந்த உண்ணும். என்பது வாழ்நாளாகிய நாள் தானியத்தை நாள்தோறும் அளவு செய்து உண்ணுவான். ஆதலால் அற்ற உரம் அறம் செய்து அருளுடையீர் ஆகுமின் மிகுதியாக பிறருக்கு உதவி செய்து உயிர்களிடத்தில் அருளுடைய ஆளாக வாழ வேண்டும். யாரும் அங்கனம் ஆகாதவர் யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். பிறவி எடுத்தும் பிறவாதாரில் சேர்ந்தவரே ஆவார். உலகத்தில் எச்சக்கையால் காக்கை ஓட்டமாட்டேன் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பிறந்திருந்தும் பிறவாதவர்கள் ஆக நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர்களிடம் போய் கேட்பதை யாசிப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று அருளுடையவர் ஆதலே பிறவியின் பயனாக கொள்ள வேண்டும். அரண் செய்து அருளுடையவராக ஆகுக என்கிறார். இதிலே ஞாயிறு தோன்றும் மறைதலும் ஒரு நாளுக்கு அடையாளமாகதால் அது தோற்றம் சால் என்று அடைமொழி கொடுத்து அளவு கருவியாக உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாடலிலே. பகலவனை நாழியாக கொண்டமையால் கூற்றுவன் உண்ணுவதற்கு நாள் தானியமாக கொள்ளப்பட்டது. ஒருக்கும் குறிப்பு தோன்ற உண்ணும் என்றார். பிறவாதாரில் என்பதன் பின் ஒரு சொல் வருவித்து கொள்க. உயிர் அருள் வடிவளவும் அறம் செய்து கொண்டே இருந்த என்பதற்கு ஆற்ற அறஞ்செய்து என கூறியிருக்கிறார். இங்கு அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவ பெருந்தகை இதிலே அவர் கூறியதை நாம் நினைவு கொள்ளலாம். 8வது பாடல், இன்றைய பாடல். செல்வர் யாம் என்று தாம் செல்வழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொன்மூ வாய் திறந்த மின்னும் போல் தோன்றி மருங்கல் கெட்டுவிடும். செல்வர் யாம் என்று தாம் செல்வழி எண்ணாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் எல்லில் கருங்கொன்மூ வாய் திறந்த மின்னும் போல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும்.
செல்வர் தாம் என்று நாம் மிகுதியான செல்வம் படைத்துள்ளோம் என்று யாரும் கழித்து கொண்டாட வேண்டாம். தாம் செல் உழி எண்ணாத, தாம் இனி செல்லவிருக்கும் மறுமை உலகத்தை நினையாத புல்லறிவாளர் பெருஞ்செல்வம் சிறிய அறிவுடையவரது மிக்க செல்வம் எல்லில் இரவில், எல்லில் என்றால் இரவில், கரு தொன்மு வாய் திறந்த மின்னு போன்றதே தோன்றி, கரு பொன் இல்லாட்டி கருமேகம் வாய் திறந்தால் உண்டாகும் மின்னல் போல சிறிது காலம் தோன்றி நின்று மருங்கும் கெட்டுவிடும், இருந்த இடமும் தெரியாமல் தோன்றாமல் அழிந்தே போகும் என்று இங்கு செல்வம் நிலையாமையை பற்றி புலவர் கூறுகிறார். மறுமை உலகத்தை எண்ணி வாழாதவர்களுக்கு அவர்களுடைய செல்வம் மின்னலைப் போல தோன்றி அழிந்துவிடும் என்று இதிலே புலவர் குறிப்பிடுகிறார். செல்வொழி செல்லும் இடம் இங்கே மறுமையை குறிக்கிறது. நின்றது செல்லுழி என்ப செல் உழி என்று மருவி முடிந்தது. எல்லா மொழிக்கும் என்னும் தொல்காப்பிய நூற்பாவின் நச்சினார்க்கினியர் உரையிலும் கருத வேண்டியதாக இருக்கிறது. அறியாமையில் மிளிரும் செல்வ மாதலின் இருளில் ஒளிரும் மின்னலை ஓமையாக இதில் கொண்டுள்ளார். கொன்மு நீரை கொள்ளுவது என்னும் காரணப் பெயராக மின்னலை மழையை குறிப்பிடுகிறார். மின்னல் என்று தொழிற்பெயர் வந்தமையால் அப்பொருள் தோன்ற உகரச் சரியை பெற்று அதுவே பின் தொழிலாகு பெயராகவும் ஆயிற்று. மருங்கம் என எச்ச உம்மை நாம் உணர்வில் கொள்ள வேண்டும். செல்வம் இயல்பாகவே நிலையாமை உடையது ஆயினும் அது மின்னலைப் போல அத்தனை விரைவில் அழிந்து போகும் தன்மை உடையது. அதன் காரணமாக செல்வர் யாம் என்னும் செருக்கு அச்செருக்கினால் மறுமை பொருள் செய்து வாழாத தாறுமாறான வாழ்க்கை நிலையையும் முதலாயின ஆகும் என்பது இந்த செய்யுளின் குறிப்பாக அமைகிறது. ஆகவே பெருஞ்செல்வம் நம்மிடம் இருக்கிறது யாரும் என்று செருக்கு கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த நாலடியார் சொல்லும் கருத்து. நாளை மீண்டும் சந்திப்போம். 9வது பாடலிலிருந்து 9, 10, 11, 12 வரை நாம் பார்ப்போம். அன்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.